ஸோ ஸ்டோரி வந்து நம்ம இதுவரை நிறையவே பார்த்துட்டோம். பட் இது வரைக்கும் தான் நம்ம ஸ்லோகம் பார்த்துருக்கோம். ஸோ தத்தோ தத்தோ கர் ஆமா தத்தோ கர்ஜத் தானே, அதுதான் இல்லையா? கரெக்டாமா. தத்தோ அகர்ஜ் ஆக்சுவலி ततो गर्जद्दरिवरः सुग्रीवो हेमपिङ्गलः तेन नादेन महता निर्जगामहरीश्वरः अनुमान्य तदा तारां सुग्रीवेण समागतः निजगान च न तत्रैनं शरणैकेन राघवः ततः सुग्रीववचनात् दत्त्वा वालिनम् आहवे सुग्रीवमेव तद्राज्ये राघव प्रत्यपादयत् स च सर्वान् समानीय वानरान् वानरर्षभः दिशः प्रस्थापयामास जनकात्मजं दिदृक्षुषुः actually it is दिदृक्षुर्जनकात्मजं. ஓகே, சும்மா 71 வரைக்கும் படிக்கிறேன். பட் எது நம்ம வந்து எவ்வளவு தூரம் நம்மளுக்கு வந்து வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம வந்து இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஐ செட் வி ஃபினிஷ்ட் அந்த வாலி வதம் வந்து முடிச்சிட்டோம். அதாவது வாலியை வந்து எப்படி வந்து ராமர் வதம் பண்ணினார், அப்புறம் வாலி என்னெல்லாம் கேள்வி கேட்டார், அவரை கேள்வி கேட்டு இப்போ வந்து இப்போ now வாலி இஸ் லைங் டவுன். வாலி இஸ் 90% மேல 95% டெட். அவர் அந்த 95% டெட்டா இருக்கும் பொழுதுதான் he is asking all the questions. ராமர் கிட்ட கேட்கிறார் இல்லையா, ஏன் என்ன இப்படிலாம் அம்பு அடிச்ச அப்படிலாம் கேட்கும் பொழுது ராமரும் பிஃபிட்டிங் ரிப்ளை கொடுக்கிறார் எல்லாத்துக்கும். அவர் கேட்கிற எல்லா கேள்விகளுக்குமே ராமர் வந்து நான் ஏன் உன்னை மறைஞ்சு நின்று நான் உன்னை கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார், சொல்றார். ஸோ இப்ப ராமர் வந்து சொல்லியாச்சு. இப்ப சுக்ரீவன் வந்து சுக்ரீவன் அழறான், ஐயோ நான் வந்து இந்த மாதிரி இந்த பண்ணிட்டேனே, எங்க அண்ணாவையே நான் வந்து கொல்ற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேனே, நான் தப்பு இல்லையா, நான் வந்து இப்படி பண்ணிட்டேனே நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே அழறான். தாரா வந்து ஷீஸ் கிரைங். தாரா சொல்றா, என்ன வந்து அவரோடையே வந்து நான் இவர் மாதிரி ஒரு ராஜாவை வந்து நம்ம பார்க்கவே முடியாது, நான் அவருடைய மனைவி, நான் வந்து உடன்கட்டை ஏறணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க அவருக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணும்பொழுது என்னையும் சேர்த்து நீங்க பண்ணிருங்க, இனிமே எனக்கும் இந்த அங்கதனுக்கும் யாரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷீஸ் ஆல்சோ கிரைங். ரொம்ப அழறா, நான் இல்லை, நான் வந்து போயிடுறேன், நான் வந்து இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு she also is crying a lot. அப்போ பண்ணினோன்னு அப்போ வந்து ராமர் வந்து சொல்ற, இல்லை இல்லை, சுக்ரீவன் will take care of y'all. அங்கதனை வந்து கைவிட மாட்டா, நீங்க அதெல்லாம் வந்து வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாராவை வந்து ரொம்ப சமாதானப்படுத்துற. இஸ் பாசிஃபைங் ஹர். வந்து இவ்வளவு பெரிய வீரன் தான் இல்லைன்னு நம்ம சொல்லலை, பட் she understands. She goes to Rama and she says, ராமரை வந்து பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டு, எனக்கு தெரியும் நீங்க தர்மமே உருவானவர், நீங்க வந்து என்னுடைய கணவர் வந்து அதர்மத்தோட வழியில போனார், நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்கல, அன்னைக்கு பரவாயில்ல ஒன்றும் பண்ண முடியாது, நான் உங்க பானத்துல வந்து அவர் வந்து பண்ணணும், உங்க பானத்தால அவர் போகணும் அப்படின்னு இருக்கு. நீங்க வந்து ஒரே அம்புல, உங்களோட ஒரே அம்பால நீங்க அவரை வந்து சாச்சிட்டு அவ்வளவு பெரிய வீரன் வந்து விழுந்து கிடக்கும் பொழுது எனக்கு வந்து மனசு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறா. இப்ப தாரா வந்து அப்படியே புலம்பிண்டே இருக்கா. சுக்ரீவன் அதுக்கு மேல புலம்புறான், ஐயோ நான் எங்க அண்ணாவை நானே கொன்னுட்டேனே அப்படின்னு. ராமர் வந்து ரொம்ப எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு, நீங்க வந்து அப்படி அழுதுன்றதுனால எல்லாம் இதாகாது, நீங்க வாலியோட அந்திம சம்ஸ்காரம் எல்லாம் அங்கதனை வச்சுட்டு சுக்ரீவா நீங்க போய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே
உங்களுக்கு கிஷ்கிந்தாக்கு இனிமே யாரு சுக்ரீவன் தான். அங்கதன் வந்து ஆக்சுவலி என்னன்னா, அங்கதன் வந்து ராஜாவா ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் சேஸ் when his brother is dying. ஆக்சுவலி இவர் ராஜா இவரோட பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு, பட் டையிங் வாலி சேஸ் இல்ல இல்ல என் பையன் கூடவே இருக்கட்டும், ஆனா வந்து சுக்ரீவன் வந்து தான் என்னோட தம்பி தான் இனிமே ராஜாவா. பிஃபோர் his death வாலி says that. So Rama also keeps that in his mind and he tells, okay, இனிமே வந்து now after the antima samskarams of Vali is over, அவர் அங்கதன் பண்ணி முடிச்சப்புறம் வந்த உடனே ஆஃப்டர் நவ் தாரா இஸ் ஆல்சோ பாசிஃபைட். நீங்க அவளுக்கெல்லாம் தாரா இஸ் அ வெரி என்ன சொல்றது வெரி உமன் வித் என்ன சொல்லுவோம் பியூட்டி வித் பிரெயின்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி. பியூட்டிஃபுல் உமன் வித் பிரெயின்ஸ், நல்ல இன்டெலிஜென்ட். ஷி இஸ் த இன்டெலெக்சுவல் உமன். ஸோ அதனால யூ ஆல்சோ கைட் தம் ப்ராப்பர்லி, அதெல்லாம் ராமர் எல்லாம் சொல்லிட்டு. ஆனா அங்கதான் வில் பி த இளவரசனா இருப்பான். சுக்ரீவன் will be the king and அங்கதன் will be coronated as the இளையராஜா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் போயிட்டு அந்த மாதிரி பண்ணுங்க. அப்போ சுக்ரீவன் சொல்றாரு, நீங்க தான் வந்து என்ன வந்து காரனேட் பண்ணணும், நீங்க தான் எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும். இல்லை இல்லை, நான் வந்து எங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், நான் வந்து ஃபாரஸ்ட்ல தான் 14 years இருப்பேன்னு சொல்லிட்டு, நான் வந்து நாட்டுக்குள்ள எந்த நாட்டுக்குள்ளேயும் நான் வரமாட்டேன். அப்ப அதனால நீங்கள்லாம் இவனை கூட்டிட்டு போயிட்டு பண்ணுங்க. ஆனா இப்ப வந்து வருஷா ருத்து, இப்ப 4 மாசம் வந்து டைம் கொடுக்கறேன்னு சுக்ரீவா ராமர் வந்து சொல்றாரு. இந்த 4 மாசம் நீங்க வந்து நீங்க ராஜ்யத்துக்குள்ள நகரத்துக்குள்ள அதெல்லாம் நீங்க போங்கோ, நான் காட்டுல வசிக்கிறேன். ஆனா வந்து நீங்க என்ன பண்ணணும்னா 4 மாசம் மழை காலம், இப்ப நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. 4 மாசம் கழிச்சு சுக்ரீவா எனக்கு வந்து நீங்க சீதையை வந்து தேடி கொடுப்பேன் அப்படின்னு நம்ம 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அதை பண்ணி கொடுக்கணும். இந்த அங்கதனும் யுவராஜா, நீங்க ராஜா 2 பேருமே நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எல்லாருமா அந்த நீலன் ஜாம்பவான் அந்த மாதிரி நளன் நீலன் ஜாம்பவான் அந்த மாதிரி அவ கூடவே இருக்கிறவாள்லாம் சேர்ந்து சுக்ரீவனை வந்து கிஷ்கிந்தாக்கு ராஜாவாக்கிறார். அப்புறமா இவரு நம்ம அங்கதன் வந்து இட் பிகம்ஸ் த யுவராஜா. இப்போ சுக்ரீவன் வந்து ராமர் கிட்ட வந்து அழறா, எனக்கு நீங்க வந்து ராஜ்யம் கிடைச்சது உங்களாலதான், எனக்கு எல்லாமே நீங்க தான், ஆனா நான் வந்து எனக்கு நீங்க தான் கொடுத்துருக்கேன், நீங்க கவலையே படாதீங்கோ, எனக்கு எப்படி நீங்க ராஜ்யத்தை கொண்டு கொடுத்தேனோ அதே மாதிரி நான் வந்து சீதைய வந்து உங்களுக்கு திருப்பி கிடைக்கிற மாதிரி பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நம்ம 2 பேரும் அக்னி சாட்சியா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். we have sworn in our friendship, அக்னி சாட்சியா நம்ம ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்போ சம்ஷேப ராமாயணத்துல there is the next page is very different, but in between there are many things. இப்ப ராமரும் லக்ஷ்மணனும் அவ காட்டிலேயே இருக்கா அந்த இடத்துல. ஆனா இப்ப சுக்ரீவன் வந்து ராஜா ஆயிட்டான். சுக்ரீவன் வந்து இவ்வளவு நாளா எங்க இருந்திருக்கான், அந்த ரிஷியமுக பர்வதத்துல அண்ணாக்கு பயந்து போய் ஓடி ஒளிஞ்சு பயந்துண்டு அப்படிலாம் இருந்திருக்கான். இப்ப அவனை நாட்டுக்குள்ள போய் அவனுக்கு வந்து நல்ல நல்ல உணவு நல்ல சாப்பாடு எல்லாமே ராஜ மரியாதை அப்படி எல்லாம் இது பண்ணினான்னா அவன் வந்து அம்மா என்ன பண்றான், இந்த 4 months இருக்கு, நம்ம இன்னும் 4 months 1 minute இப்போ வந்து 4 monthsல வந்து கழிச்சு நம்ம வேலையெல்லாம் இருக்கு அப்படின்னு அவன் அதெல்லாம் உணரல. அவன் போகத்துக்கு அடிமையாயிட்டான். அங்க கிடைக்காததெல்லாம் கிடைச்சிருக்கு. அவன் வந்து ராமருக்கு பண்ற உதவி எல்லாமே அவனுக்கு மறந்து போயிடுச்சு. அவன் எல்லாம் வந்து போகமா ஆகணும் அப்படின்னு சிற்றின்பத்துக்குள்ள போயிடுறான். தட் இஸ் he is very with women with சோமபானம் அந்த மாதிரி எல்லாம் எதெல்லாம் அவனால இவ்வளவு நாள் பண்ண முடியலையோ
ஊரை விட்டு நாட்டை விட்டு எல்லாம் ஓடி போனானோ திருப்பி வந்து எல்லா சௌரியங்களும் இருக்கு எனக்கு, ஐ ஹாவ் எவ்ரி திங் அட் மை டிஸ்போசல் அப்படின்னு சொன்னோம்னா இஸ் ஆல் த டைம் வித் விமன் அண்ட் இஸ் குடிச்சுண்டு பெண்கள் கூட இருக்கிறது, ராஜ்யத்தையே மந்திரிகள் கிட்ட ஒப்படைச்சிட்டான். என்னெல்லாம் கூப்பிடாதீங்கோ, நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ வந்து என்ன ஆயிடுத்து, 4 மாசம் ஆயிடுத்து. 4 months are over. ராமா இஸ் வெயிட்டிங். 4 மாசம் ஆன உடனே வருஷ ருத்து முடிஞ்சாச்சு. அந்த இலைகள் எல்லாம் வால்மீகி ரொம்ப அழகா எழுதுறார். இலையெல்லாம் அப்படியே துளு விடர்ந்து, அப்புறம் பறவைகள்லாம் திருப்பியும் சந்தோஷமா வந்து கத்தர் ஸ்ப்ரிங் சீசன் இஸ் கோயிங் டு கம் இன், எல்லாமே முடிஞ்சு இட் இஸ் கமிங் இன். அப்புறம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி நைஸ் அப்படின்னு அப்படிலாம் இருக்கும்பொழுது சுக்ரீவன்கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை, வரவே இல்லை. இப்போ ராமர் வந்து இஸ் a very soft person, சாந்தமா இருக்கக்கூடியவர். அவரும் வெயிட் பண்றார். இஸ் வெயிட்டிங் ஆல் தோஸ் 4 months, வெயிட்டிங் ஃபார் த சீசன் டு கெட் ஓவர். சீசன் முடிஞ்ச உடனே ஹிஸ் டெய்லி திங்கிங், ஓ நவ் ஐ வில் பி ஏபிள் டு கெட் மை சீதா பேக், ஐ வில் பி ஏபிள் டு see her. இப்படியெல்லாம் நினைச்சுட்டு இருக்கிறவருக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? இவர் வரலைன்னா அவருக்கு ஒரு மாதிரி he becomes upset. நம்ம வந்து அவருக்கு தேவையான உதவியை பண்ணினோம், ஆனா ராஜா ஆனவங்க நம்ம மறந்துட்டா போல இருக்கு லக்ஷ்மணா. எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துமே அவன் வந்து இந்த மாதிரி என்ன மறந்துட்டான், வரவே இல்லையே. அப்போ லக்ஷ்மணன் வந்து சமாதானப்படுத்தினான், இல்லைன்னா சுக்ரீவன் வந்துருவான், ஃபீல் எனிதிங் அப்படின்னா சொல்றான். ஆனா சுக்ரீவன் வரல. ராமருக்கு வந்து கோபம் வந்தான். சீதையை தேடி தரேன்னு சொன்னான், ஆனா ஒண்ணுமே பண்ணல. அப்போ வந்து இதெல்லாம் இங்க நடந்தது. லக்ஷ்மணா நீ என்ன பண்ற, நீ நேர கிஷ்கிந்தாக்கு போ, சுக்ரீவனை பார்த்து சொல்லு, வாலிக்கு விட்ட அம்பு இன்னும் அப்படியேதான் இருக்கு, என்னுடைய அம்புரா துணியில என்னுடைய குவிவர்ல அந்த ஆரோ அப்படியே இருக்கு. வாலிய விட்ட அம்பு வந்து எனக்கு சுக்ரீவனுக்கு விடுறதுக்கு நேரமே ஆகாது. நீ அவன்கிட்ட போய் சொல்லு இத. Does he want to meet the same end? Because he has given up his promise. What he promised me, he is not doing that. So என்ன பண்ணலாம் லக்ஷ்மணா, நீ போய் சொல்லு. இவ்வளவு சமாதானப்படுத்தியும் இல்ல, கேட்கல. இங்க வந்து இது இப்ப இங்க வந்து யாரு, இன்னொருத்தர் ஹனுமான். ஹனுமான் வந்து இஸ் ஆல்சோ திங்கிங், ஐயோ 4 மாசம் முடிஞ்சு போச்சே, சுக்ரீவன் வந்து எந்த ஆர்டரும் போடலையே, ராஜாவா இருந்துட்டு மந்திரிகள் எல்லாரும் மந்திரி தானே, வாழ்க்கெல்லாம் ஆர்டரே ஒண்ணுமே போடலையே அப்படின்னு போறான். ஹனுமான் வந்து போறார். நீங்க வந்து சொல்ற இந்த மாதிரி சுக்ரீவன்கிட்ட வந்து ஒரு வானரன், எல்லா வானராலையும் கூப்பிட்டு நீங்க தயவு செய்து கொஞ்சம் எல்லாரும் வந்து வர சொல்லுங்க, ஆர்டர் போட்டுருங்க, 15 daysக்குள்ள எல்லாரும் இங்க இருந்து ஆகணும். எத்தனை எங்கெங்கெல்லாம் சுத்த போயிருக்காளோ எல்லாரும், ராஜா எல்லாரும் போங்க போங்கன்னு சொல்லிட்டாரு, எல்லாரும் ஃப்ரீயா இருக்காங்க. எல்லாரும் 15 daysக்குள்ள இங்க அசம்பிள் ஆகணும், இல்லைன்னா மரண தண்டனைன்னு நீங்க ஒரு ஆர்டர் போடுங்க, எல்லாரும் வந்துருவா. பிகாஸ் இட் இஸ் லாங் டைம், நீங்க வந்து ராமர லக்ஷ்மணாவோட கோபத்தை நீங்க சம்பாதிச்சுக்காதீங்கன்னு சுக்ரீவன் ஆர்டர் போடுறாரு. போட்டுட்டு அகைன் இஸ் நாட் பாதர்ட், இஸ் ஜஸ்ட் கோயிங். ஆர்டர் கொடுத்தாச்சு. இங்க லக்ஷ்மணா இஸ் வெரி ஆங்கிரி. இவர் வர லக்ஷ்மணா வந்துட்டு சொல்றா, இந்த மாதிரி நான் பார்க்கணும் அப்படின்னு. அங்க முன்னாடி அங்கதன் நிக்கிறான். அங்கதன் அப்படியே பயந்துட்டு போய் அங்க அவனோட அம்மா கிட்ட போகல, அம்மா கிட்ட சொல்லிட்டு he goes to the palace of Sugrivan, who is with Ruma, his wife. அவன் போயிட்டு காலில் போய் விழறான், இந்த மாதிரி வரா, லக்ஷ்மணன் வந்துட்டு இருக்கார், போவமா அப்படின்னு. Now Sugrivan is really scared. நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணணும், பட் நம்ம வந்து எப்படி மீட் பண்ண போறோம், நம்ம வந்து நம்மளோட சத்தியத்தை மீறினோம்னா ராமருக்கு பிடிக்கவே பிடிக்காது, நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஸோ ஹி திங்ஸ் தட் நம்ம நேரடியா போனானா நம்மளுக்கு வந்து நம்ம சரியா பேச வராது, பிகாஸ் நான் தான் தப்பு, ஐம் கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா தாரா கிட்ட சொல்லி
ஷீஸ் அ வெரி இன்டெலெக்சுவல் உமன்ல, நீங்க முதல்ல போய் லக்ஷ்மணன் கிட்ட போய் பேசுங்க, நான் அப்புறமா இது பண்ணேன். ஸோ தாரா இஸ் நம்ம சொன்ன மாதிரி முதல்லயே ஷீஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் உமன் அண்ட் ஷி ஆல்சோ நோஸ் ஹவு டு ஸ்பீக் வெல். ஸோ அப்போ அவ இது பண்றான்னா வந்து கோபமா இருக்கிற லக்ஷ்மணனை பார்த்துட்டு, நீங்க ஒன்றும் இது பண்ணாதீங்கோ, நீங்க வந்து போய் நீங்க வந்து இவ்வளவு சுக்ரீவன் வந்து ஏற்கனவே எல்லாரையும் வர சொல்லியாச்சு, எல்லாரும் நாங்க ஆளெல்லாம் அனுப்பிச்சு நாங்க வந்து தேட சொல்லிடுவோம், நீங்க வந்து அதெல்லாம் வருத்தப்படாதீங்க, அதெல்லாம் இல்லை. அப்ப தாரா கிவ்ஸ் an example. She says பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாமே வந்து ஒரு பதவி வந்து வந்தபோது பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து பதவி கிடைச்ச உடனே இந்த மாதிரி மனசு மாறி இந்த மாதிரி இன்பங்களுக்காக ஆசைப்படுறார். இது வந்து சாதாரண வானரம் தானே நாங்கெல்லாம், இவர் வந்து வானரத்தோடு தானே, அதனால கொஞ்சம் என்ன பண்ணாருது, பெரிய பெரிய ரிஷி எல்லாமே இருக்கு, குரங்கு மாதிரி தானே இவ கண்டதெல்லாம் பார்த்தோன்னே இந்த மாதிரி நடந்துட்டான், அதனால நீங்க தயவு செய்து கோச்சுக்க கூடாது. அப்போ லக்ஷ்மணனுக்கு கோபம் வருது. ஆனா அவன் சொல்றான், இல்ல இல்ல, வாலிய யமலோகம் அனுப்பிச்ச வழியை இன்னும் மூடலைன்னு எங்க அண்ணா வந்து சொன்னாரு, அதை மூடல அப்படின்னு. அது மாதிரி நன்றி இல்லைன்னா அண்ணாக்கு வந்து பிடிக்காது. அப்ப திருப்பியும் சுக்ரீவன் வந்து அப்படியே நடுங்கிட்டு அவன் சொல்றான், இல்லை இல்லை, நான் தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, தப்பு பண்ணாதவா யாருமே கிடையாது, அதனால வந்து நான் தப்புதான் பண்ணிட்டேன், ஆனா நான் வந்து உடனே நான் என்ன பண்ணணுமோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, நான் ராம காரியத்தை நான் மறந்தது வந்து பெரிய தப்பு தான், ஆனா வந்து நாங்க வந்து அப்போ அவர் பாருங்க ஒரு இதான் சொல்றாரு, ராமருக்கு வந்து யாருமே வேண்டாம், ஆனா நாங்க எங்க படைகள்லாம் சும்மா ஒரு அலங்காரமா வரும் அவர் பின்னாடி, எங்களுக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா கண்டிப்பா நாங்க வந்து பண்றோம், நாங்க உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு, சோ கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு. இதெல்லாம் சொல்லி முடிக்கும் பொழுதே எல்லா திக்குலேருந்தும் வானரர்களும் வந்துடுறாங்க. ஆல்ரெடி நான் ஹனுமான் ஹஸ் சென்ட் வேர்டு இல்லையா, சோ எல்லாரும் வந்துடுறாங்க. ஸோ எல்லாரையும் வந்து கூட்டிண்டு சுக்ரீவன் என்ன பண்ணிடுறாரு, நேர ராமர் இருக்கிற இடத்துக்கே போயிடுறாரு. போயிட்டு அப்புறமா சுக்ரீவன் சொல்றாரு, இது உன்னோட படை ராமா, இது உங்க படை தான், உங்களுக்கு என்னென்ன ஆர்டர்ஸ் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ சீதையை தேடுறதுக்காக நீங்க அந்த ஆர்டர் எல்லாம் நீங்க போடுங்க, அவ எல்லாரும் செய்வா. ராமர் வந்து எப்பொழுதுமே அந்த புரோட்டோகால் படிதான் போவார். No, no, no. They are not my army. They are your army. நீங்க தான் ராஜா, நீங்க தான் இவாளுக்கெல்லாம் ஆர்டர்ஸ் கொடுக்கணும், நீங்க உத்தரவு போடுங்க, நாலா திக்குலையும் நீங்க வந்து உத்தரவு போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து சொல்றார். ஓகே, ஸோ இப்போ வந்து உத்தரவு போட்டாச்சு. இப்போ உத்தரவு போட்டானா எல்லாரும் எங்கெங்க போக போறா அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்து உத்தரவு போடும்போது இப்போ எல்லாரும் இப்போ நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட், இப்ப நாலு நாலு திசையிலையும் எல்லாரையும் அனுப்பணும். ஆனா சுக்ரீவன் என்ன பண்றான், இப்ப he comes to know that he has gone like this, he has gone only to the south direction. இப்ப சவுத்துல தான் ராவணனும் இருக்கா, ராவணன் தான் தூக்கின் போனான்னு தெரிஞ்சிருக்கு, ஏன்னா ஜடாயு has told everything. அப்ப ராவணன் தான் தூக்கின் போனான்னா ராவணா இஸ் ரூலர் ஆஃப் லங்கா, சுக்ரீவனுக்கு தெரியும், அது வந்து சவுத்துல தான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா முக்கால்வாசி இதோட நம்ம வந்து அங்கதனை வந்து தலைமையா ஆக்குறோம். அங்கதன் இஸ் த யுவராஜா, அவரோட தலைமையில ஹனுமான், நலன், நீலன், ஜாம்பவான் இவா எல்லாரையும் வந்து சவுத் டைரக்ஷன்ல இவாளெல்லாம். ஓகே, அப்போ வந்து வினதன்னு ஒருத்தனை ஈஸ்ட்ல அனுப்புறான் 1,00,000 வானரங்களோட, தெற்குலதான் வந்து நிறைய பேரை அனுப்புறான். இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க எல்லாம் பாருங்க. அப்புறம் மேற்குல வந்து சுஷேனன் அப்படின்னு தாராவோட அப்பா. சுஷேனன் கதை இஸ் a very big கதை, நான் சொல்றேன். சுஷேனன் வந்து தாராவோட ஃபாதர்.
அப்போ உங்களுக்கு வந்து வாலியோட ஃபாதர் அவர் அனுப்புறார். அப்புறம் நார்த்ல வந்து சதபலின்னு ஒரு வானர், அவரை வந்து நீங்க வந்து அவரோட. சோ இப்ப சவுத்துல தான் நிறைய பேர் அனுப்புறாங்க. ஜாம்பவான், அங்கதன், ஹனுமான், நலன், நீலன், இவாளெல்லாம் சவுத்துல அனுப்புறா. அப்புறம் மிச்சம் 3 டைரக்ஷன், 4 டைரக்ஷன்ல மிச்சம் 3 டைரக்ஷன்லயும் அனுப்புறேன். இப்ப சவுத்துல தான் இருப்பா அப்படிங்கிறது இவாளுக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால ஹனுமான் சவுத்துக்கு கூப்பிடறான்னு ராமர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஹனுமான் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் நீங்க போங்க. அப்ப ஹனுமாரை பார்த்து சொல்றாரு, சுக்ரீவன் வந்து ஹனுமான் சொல்றாரு, நான் ஒன்னதான்ப்பா நம்பி இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ராமர் என்ன பண்றார், தன்னோட கையில இருக்கிற மோதிரத்தை கொடுத்துட்டு சீதைய பார்த்தானா, இப்ப இதை கொடுத்தாதான் அப்போ நான் தான் உன்னை அழிச்சேன், நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவா அப்படின்னு சொல்றேன். ஸோ திஸ் இஸ் ஹவு தே ஆர் செட்டிங் அப், லைக் ஈச் டைரக்ஷன் ஈச் ஒன். ஓகே, அப்புறமா தான் உங்களுக்கு சுந்தரகாண்டம் ஸ்டார்ட். இது வந்து இதோட நம்மளுக்கு கிஷ்கிந்தா காண்டம். Kishkinda Kandam is all about coming inside the forest, meeting Sugrivan, making friends. அப்புறமா போய் வாலி வதம் பண்ணிட்டு கிஷ்கிந்தால வந்து சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அப்புறமா வந்து சுக்ரீவன் வந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்து தேட அனுப்புற வரைக்கும் கிஷ்கிந்தா. ஆஃப்டர்வர்ட்ஸ் when ஹனுமான் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இட் இஸ் சுந்தரகாண்டம். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணல. I will stop this thing here and we will see the book ஸ்லோகாஸ். இது வரைக்கும் பார்த்தோம், நம்ம 67 வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையா, 68 பார்த்துருக்கோம். ततो ततो गर्जत तरिवरः सुग्रीवो हेम पिंगलः अपो तेन नादेन महता निर्जगाम हरीश्वरः ततः अगर्जत. ओके, हरिवरः सुग्रीवः हेम पिंगलः तेन नादेन महता निर्जगाम ஹரீஸ்வரக. ஸோ அப்போ வந்து இதுல என்ன இருக்கு, தத்தக அப்படின்னா furthermore, then, later. அப்போ வந்து அகர்ஜத்னா யாரு, ரோர்டு, யாரு, ஹூ, சுக்ரீவன். அகர்ஜத் சுக்ரீவக ரோர்டு. தேன மகதா நாதேன ஹரீஸ்வரக நிர்ஜகாம. So the king of the monkeys, okay, வானர ராஜா யாரு, வாலி. இது நம்ம ஆக்சுவலி இந்த ஸ்லோகம் நம்ம முடிக்கவே இல்லை, நம்ம கதை பார்த்துட்டோம். ஹரிவரக, ஹரிவரகனா வரஹனா த சீஃப். ஓகே, ஹரிவரக, he is the chief of the monkeys. ஹேம பிங்களக, ஹேமானா is gold, அப்போ is yellow as gold, அந்த மாதிரி இருக்காரு. அப்போ வந்து சுக்ரீவா வந்து ரோர்டு. So tena mahata nadena harishwaraga nirjagama. So he also came out. He came out. Yaru? Sugriva, when he roared. So distracted by that sound, Vali came out to meet Sugriva. Okay. So tataha, further. Hema pingalaha is the piece looking like gold. Harivarahana, the monkey chief. Sugriva, Agarjat is Garjitavan, that is roared. Tena Adina, by that, Mahata Dina Uchai, the great roar of it. Nadena, sorry,
தேன மகதா நாதேன, அதாவது by that great நாதம்னா அந்த துவனி, the sound, okay, the roar here. Mahatana great, that sound of that roaring of Harishwaraha அப்படின்னா இந்த இடத்துல வந்து we have to take Vali, king of the monkeys. நிர்ஜகாமான he came out, okay, he came from here. So இவரை வந்து வந்துட்டாரு. இதுல சந்தி வந்து தத்தோ அகர்ஜத், தத்தக பிளஸ் அகர்ஜத் விசர்க சந்தி, then விசர்கஸ்ய உத்தம் அனந்தரம் குணம், then பூர்வ ரூப சந்தி. then சுக்ரீவோ ஹேம பிங்களக, சுக்ரீவக ஹேம பிங்களக, here also விசர்கஸ்ய உத்வம். அகர்ஜத் தரிவார, இந்த இடத்துலதான் அகர்ஜத் பிளஸ் ஹரிவரக. ஹரிவரக இப்ப நம்ம பார்த்தோம்ல ஒரு சூத்திரம் கூட பூர்வ சவரணால அகாரம் வந்து ஜெயஹோ அந்நியதரஸ்யாம் படிச்சோம் இல்லையா அது. So that will become the fourth letter will come. So agarjat dharivara, hariha will become the fourth letter of that. நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்கா தெரியல. சமாசா is ஹரிவரக, ஹரிஷு வரக சப்தமி தற்புருஷ, ஹேம பிங்களக, ஹேம இவ பிங்களக கர்மதாரய, then ஹரீஸ்வரக, ஹரிணாம் ஈஸ்வரக ஷஷ்டி தற்புருஷ. Okay, this is the 68th slokam. 69 is அனுமான்ய ததா தாராம் சுக்ரீவேன சமாகதः நிஜகான ச தத்ரைனம் சரணைக்கேன ராகவः. அனுமான்ய ததா தாராம் சுக்ரீவேன சமாகதः நிஜகான ச தத்ர ஏனம் சரணேன ஷரேன ஏகேன ராகவः. அப்ப என்ன பண்ணாரு, அப்போ சுக்ரீவா வந்து சுக்ரீவன் வந்து உங்களை கூப்பிடுறான் போகாதேங்கோ அப்படின்னு சொன்ன தாராவை மதிக்காம இவர் போயிட்டு தானே ஒரே ஒரு அம்பால, அதான் ஏக ஷரேன. அப்போ ததானா that then தாராம் by that is தாரா அனுமானியனா she thought in her mind, ஒரு அனுமானம் பண்ணிண்டா. ஓகே, சுக்ரீவேன சமாகதः convinced. So with Sugriva Raghava cha tatra ekena, so he convinced who Vali. அப்போ வந்து discouraged him, right, don't go அப்படின்னு சொல்லிட்டு. He has secured ராமாவோட அலையன்ஸ் இருக்கு அவர்கிட்ட, அவர் ஏதோ he has made friends எல்லாம் சொல்லியும் இவர் கேட்காம, அவர் வந்து கேட்காம போயிட்டு தென் ஏகேன ஷரேன ஏன நீஜகான he was killed. அப்போ சமாகதः came, ராகவஹனா ராமா, ச and தத்ர. சோ தத்ரனா அங்க அந்த இடத்துல, எந்த இடத்துல, அந்த யுத்தம் நடக்கிற இடத்துல, ஏகேன ஷரேன, ஓகே, பை சிங்கிள் ஆரோ. ஏனம்னா யார் இந்த இடத்துல, ஹிம் வாலினம். ஓகே, வாலினம், ஹிம் வாலி. நிஜகானா he killed, அத்தவான், he killed him. Okay, so that is what. So and then he was killed in the course of the encounter. Rama with a single arrow he killed Vali. சந்தி வந்து தத்ரைனம், தத்ர பிளஸ் ஏனம் விருத்தி சந்தி. ஷரேணைக்கேன ஷரேண ஏகேன விருத்தி சந்தி. Pradantara is there here. Samagataha, sam plus a plus gam plus itta. Anumanya, anu upasarga, man dhatu lyap. Okay, Anumanya, tadita, tadana material, tatu plus ta. Raghava, also we know, Raghu plus an. Raghoho, apatyam puman, Raghava. Okay, so these are the things for the 69th slokam. Then the 70th one, Tataha. ततः वचना तत्वा वालिनम् आहवे सुग्रीवमेव तद्राज्ये राघवः प्रत्यपादयत्. सो ततः सुग्रीववचनात् हत्वा वालिनम् आहवे, आहवेना युद्धेन अर्थम्. अப்புறம் सुग्रीवम् एव तद्राज्ये राघवः प्रत्यपादयत्. सो அவர் வந்து சுக்ரீவனோட
Vachanatnala killed Vali. Then he said, he coronated Sugriva on Vali's throne. Okay, so Tataha is then, Tataha is then, அப்புறம் சுக்ரீவ வச்சனாத். ஸோ சுக்ரீவோடு சொல்படி அப்படின்னு சொல்றோம். டியூ டு த ரிக்வெஸ்ட் ஆஃப், அப்படி கூட வச்சுக்கலாம், ரிக்வெஸ்ட் ஆஃப் சுக்ரீவா. ஆகவே மீன்ஸ் யுத்தே, இந்த என்கவுண்டர் ஆர் இந்த பேட்டில். ஓகே, யூ கேன் சால்வ் தட். வாலினம் அப்படின்னா டு வாலி, வித்யாபக்தி. ஹத்வானா ஹேவிங் கில்டு. Ragavaha, we know Rama. Tad Rajye, in that Rajam, in that kingdom. Whose kingdom? In Vali's kingdom. Throne, also you can say. Sugrivam eva Pratyapadayat. He kept installed. Pratyapadayat correct meaning வந்து installed, but இங்க வந்து நம்ம coronated அப்படின்னு சொல்லலாம். Sugriva was coronated as, okay, as the king of Kishkinda. Then 71. Sacha Sarvan Samaniya Vanaran Vanarashabha Dishab Prastapayamasa Didrukshuhu Janakatmajam. Okay, Saha Cha Sarvan Samaniya Vanaran Vanarashabha Dishaha Prastapayamasa Didrukshuhu Janakatmajan. Actually, இந்த கதையை தான் நான் சொன்னேன், தேடறதுக்காக ஜனகாத்மஜாம் அப்படின்னு அது வரைக்கும் வந்துடுத்து. In between what happened, I only told you as a story. It is not there in சம்ஷேப ராமாயணத்துல. அவர் சுக்ரீவன் வந்து ராஜாவா ஆனவிட்டு உடனே எல்லா டைரக்ஷனுக்கும் எல்லாரையும் அனுப்பிச்சு விடுறார். In between, that is there in Valmiki Ramayana. Okay, இப்ப சஹ அப்படின்னா சஹ யாரு? சுக்ரீவா. ஓகே, வானர ஷபஹ, அப்போ கிரேட் அமங் த மங்கீஸ். வானரஹ ரிஷபஹ, ஓகே, அந்த மாதிரி. சுபஹனா கிரேட், ஸ்ரேஷ்டஹ அப்படின்னு சொல்லி. ஜனகாத்மஜாம் அப்படின்னா ஜனகருடைய ஆத்மஜா, ஜனகாஸ் டாட்டர். ஓகே, தித்ருக்ஷுஹு அப்படின்னா திரஷ்டும் இச்சுஹு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ desirous to see. Sarvan means all. Vanarancha, that is all the monkeys. Samaniya, அப்படின்னா என்ன? Sam aniya, bringing together all of them. Dishahana in all directions. Okay, Prastapayamasa அப்படின்னா sent. Prastapayamasa sent. So what happened? Bringing together all the monkeys. Sugriva, what he did? He sent them in all directions. So to see, to trace out or to find out Sita, the daughter of Janaka, the Janakatmaja. Vanara Sharbaha. Vanara Rishabha. Vanara plus Rishabha. It's Gunasandhi. Vanara Sharbaha. Didrukshur Janakatmajam. Didrukshuhu Janakatmajam. Visargasya Refanga. Visargasandhi. Okay. Then Samasatla Vanar Shabaha. Vanaraha Rishabaha Iva. Rishabaha Ivaங்கிறது நம்ம ஒரு கர்மதாரையா படிச்சிருக்கோம் இல்லையா? அது வானர் ஷபஹ, அதுதான். அப்புறமா வந்து ஜனகாத்மஜாம், ஜனகஸ்ய ஆத்மஜா, ஜனகாத்மஜா தாம். கிருதந்தால சமானிய, சம்மு பிளஸ் ஆ பிளஸ் நீ பிளஸ் யப், சமானிய. தித்ருக்ஷுஹு, இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அது சன் பிரத்யானம். திரஷ்டும் இச்சுஹு, திருஷ் தாத்து பிளஸ் சன் பிரத்யா பிளஸ் ஹூ. ஓகே, திக்ஷுஹு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தே ஹவ் பீன் சென்ட் இன் ஆல் தி டிரெக்ஷன்ஸ். அண்ட் ஆஃப்டர் தட் ஓன்லி எவ்வளோ பார்த்தோம் நம்ம? 71 பார்த்துருக்கோமா? 71, yeah, good. So I think I have said all the meanings of all the